Hello there guys, welcome to Barney's Budget Homes. Welcome to another comprehensive review. இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம OMR சிறுச்சேரியில் தாங்க இருக்கோம். ஸோ சிறுச்சேரியிலேருந்து ரஃப்லி ஒரு 5 kilometers ஒரு 9-minute driveல we are going to review an exciting project called XS Real Catalonia City. ஸோ இந்த ப்ராஜெக்ட் குவைட் இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏன்னு கேட்கும் போது கேட்டலூனியா சிட்டி ஸ்பெயினில் இருக்க ஒரு ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தீமாக எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குவைட் யூனிக். ஸோ இந்த ப்ராஜெக்டை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ சிறுச்சேரி ஆஸ் யூ நோ இஸ் லோடட் வித் ஐடி பார்க்ஸ். ஸோ சிறுச்சேரி சிப்காட் வழியாக தான் நம்ம இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட்க்கு ரீச் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே என்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு குவிக்காக காமிக்கிறேன். அதையும் அப்படியே பார்த்துட்டே வாங்க. அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் overall on a land extent of 15 acres. The 15 acresல இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இஸ் phase 2 roughly 3.5 acresல இருக்குது. ஸோ வாட் we are looking at அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் 126 units, 2 BHK, 2.5 BHK and 3 BHK பட்ஜெட் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டை தான் நம்ம இன் டீட்டெயில் ரிவ்யூ பண்ண கிளம்பியிருக்கோம். ஸோ சிறுச்சேரி OMR சிப்காட் ரீச் பண்ணோடனே ரைட் டர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா நமக்கு தெரியுறது தான் TCS பில்டிங். ஸோ எவ்வளோ பேர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரண்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால இந்த சிப்காட் கொஞ்சம் டெசர்ட்டடாக தான் காணப்பட்டது. பட் இட் வாஸ் வெரி நைஸ். இந்த ரோட் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு போகிற பட்சத்தில் வில் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் அ வியூ ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸோ வாங்க ப்ராஜெக்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இஸ் பேஸ்மெண்ட் ஸ்டில்ட் ப்ளஸ் 14 floors ப்ராஜெக்ட். ரொம்பவே யூனிக்காக இருந்தது இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தீம் ஆகட்டும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மைன்யூட் ஒர்க்ஸ் ஆர் டீட்டெயிலிங் இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுது. அதனால தான் ரிவ்யூ பண்ண கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ அடிஷ்னலாக சொல்லணுன்னா நிறையவே அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் கிளப் ஹவுஸ், ஸ்விம்மிங் பூல் எல்லாமே வந்து இஸ் available for the customers to use in phase 1. அது ஒரு சாம்பிளாக உங்களுக்கு காமிச்சிருக்கு. இதே மாதிரி phase 2லையும் we will be getting amenities for using purpose. சரிங்களா? ஸோ அபவுட் த பில்டர் நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா XS Real வந்து more than 27 years-ஆக இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. they have acquired 2000 happy families. ஸோ 2000 customers கிட்ட they have sold their homes to. At the same time 3 million plus square feet they have already constructed and handed over. இன்னும் 5 million பைப்லைனில் வச்சுருக்காங்களாம் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கேட்கும் போதே தெரியுது they are having huge plans to launch multiple projects in the future also. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம். apart from it இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா கார்பெட் ஏரியா ஃப்ரம் சேலபிள் பார்த்தீங்கன்னா 74% தராங்க, which is again good. ஸோ வாங்க நம்ம சைஸஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். என்ன மாதிரியான ஒரு சேலபிள் ஏரியாவில் 74% நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ வாங்க இதே ரோட்டில் தாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆஸ் வி ரீச் த சைட் நான் உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் காமிக்கிறேன். ஆசம் கைஸ், நம்ம சைட்டை ரீச் பண்ணிட்டோம். வாங்க குயிக்காக ப்ராஜெக்டோட எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்துருவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தாங்க phase 2ஓட எக்ஸ்டீரியர்ஸ். ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் ஸ்டில்ட் அண்ட் 14 floors கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறதாங்க phase 1ஓட இன்டீரியர் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான இருக்க லாபி இது. ஸோ ரொம்பவே நீட்டாக பிரைட்டாக இருந்தது இந்த லாபி. ஸோ ஒரு ஐடியாக்காக எப்படி phase 2ல் வரோன்றதுனா உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக phase 1ல் ஷூட் பண்ணது தான் இது. ஸோ குவாலிட்டி ஆஃப் த டோர்ஸ், பெயிண்டிங்ஸ், இந்த கிரில் கேட் எல்லாமே வந்து ரொம்ப நியூவாக இருந்தது பார்க்க. அட் த சேம் டைம் குவாலிட்டியாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம குயிக்காக ரிவ்யூ பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இஸ் 3 BHK டெமோ யூனிட் விச் இஸ் அவைலபிள் அட் த சைட். ஸோ இந்த 3 BHK யூனிட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் 1428 square feet. ஸோ ஆஸ் வி என்டர் தி ஹவுஸ் நம்ம வந்து பார்க்குறது இஸ் அ ஃபாயர் ஸ்பேஸ். ஃபாயர் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.3 feet into 4.7 feet தான். ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஃபாயர் ஸ்பேஸ். ஆஸ் வி என்டர் ஒரு செப்பரேட்டாக நம்மளோட ஃபுட்வேர்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு. த சேம் டைம் இங்கே நம்ம பேசிக் வால் ஹேங்கிங்ஸ்லாம் போடுறது பார்க்கவே ரொம்ப பாசிட்டிவாக அழகாக இருந்தது. ஸோ ஆஸ் வி மூவ் ஆன் நம்ம பார்க்குறது தான் இஸ் த லிவிங் ஸ்பேஸ். ஸோ லிவிங் ஸ்பேஸ் இந்த 3 BHKல பார்த்தீங்கன்னா இஸ் 14 feet by 10 feet. குவைட் ஸ்பேஷியஸாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ லிவிங் ஸ்பேஸ் அண்ட்
டைனிங் ஸ்பேஸ் அப்படியே ஒரே ரூமாக இல்லாமல் 2 செப்பரேட் ஸ்பேஸாக கொடுத்துருந்தாங்க, விச் இஸ் லுக்கிங் குட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வீடு இன்னுமே வந்து நமக்கு ரொம்பவே பெருசாக காமிச்சுது. ஸோ இந்த 10x14 இருக்க லிவிங் ஸ்பேஸில் ப்ரிட்டி டீசெண்டான இன்டீரியர்ஸ் பண்ணி பார்க்கவே ஒரு பாஷ் லுக் கொடுத்துருந்தாங்க, விச் ஐ வெரி மச் லைக். ஸோ அப்படியே லிவிங் ரூமுக்கு லெஃப்டில் நம்ம பார்த்தோம்னா இருக்கிறது தான் பெட்ரூம் நம்பர் 1. ஸோ இந்த பெட்ரூம் நம்பர் 1 ஓட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் 12.6 feet இன்ட்டு 10.6 feet. ஒரு டீசெண்டான சைஸ் பெட்ரூம் நம்ம சொல்லலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் இன்டீரியர்ஸ் பண்ணி வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பண்ணியுமே தெர் இஸ் அ டீசென்ட் ஸ்பேஸ் டு மூவ் அரவுண்ட். அட் த சேம் டைம் செப்பரேட்டாக வார்ட்ரோப்க்கான ஸ்பேஸிங்கும் அவைலபிளாக இருந்தது. அண்ட் யூ ஷுட் ஆல்சோ நோட், இது வந்து இஸ் ஹேவிங் திஸ் பர்டிகுலர் பெட்ரூம் இஸ் ஹேவிங் அன் அட்டாச்ட் பாத்ரூம் விச் இஸ் சைஸ்ட் அட் 7.1 feet இன்ட்டு 4.11. ஸோ எல்லா ஃபிட்டிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேரிவேர் பிராண்ட் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இஸ் டிசைனர் டைல்ஸ் விச் வாஸ் லுக்கிங் வெரி நைஸ் அண்ட் ஆம்பியன்ட். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த பாத்ரூம் ஆகட்டும், இல்லை வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்க இன்டீரியர்ஸ் எல்லாமே. ஸோ குவைட் குட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, இட் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன் ஃபார் அஸ் டு லுக் அட் ஆன் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா சிறுசேரி ஐடி பார்க் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸுமே வந்து இஸ் வெரி காம்படிட்டிவ் என்ன கேட்டிங்கன்னா, ஃபார் த கைண்ட் ஆஃப் குவாலிட்டி அண்ட் அம்யூனிட்டிஸ் எக்ஸசரியல் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதுல. ஸோ வாங்க ஃபர்தர் இந்த வீடை பார்த்துட்டு ஐ வில் ஷேர் யூ அடிஷ்னல் டீட்டெயில்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பெட்ரூம்லேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா இஸ் தேர் தி டைனிங் ஏரியா. ஸோ வாங்க குயிக்காக டைனிங் ஏரியாவுக்கு போவோம். ஸோ டைனிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இஸ் சைஸ்ட் அட் 12 feet by 10.6 feet. ஸோ ப்ரிட்டி டீசெண்டான சைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம லிவிங் ரூமோடு அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால நல்லாவே பிரைட்டாக இருந்தது. அந்த சைடு வந்து ஒரு பால்கனி ப்ரொவிஷன் வித் டைரக்ட் நமக்கு சன்லைட் வர மாதிரி இருக்கிறதுனால பிரைட்டான ஒரு லிவிங் ரூம் தான். ஒரு 6 seater டைனிங் டேபிள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இங்கே போடலாம். அட் த சேம் டைம் கிச்சன் பக்கத்துலேயே ஆக்சஸ் இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக சர்வ் பண்ண முடியும். அண்ட் ப்ரிட்டி நீட்லி டிசைன். ஸோ எனக்கு இந்த வீட்டிலே ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனோட டிசைன் அண்ட் இந்த கிச்சனோட ஸ்பேஸிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சனோட சைஸ் இஸ் 8.6க்கு 12.4 feetல பண்ணியிருக்காங்க. வெரி நீட் அண்ட் ரூமி ஃபீலிங் எனக்கு இந்த கிச்சனில் கிடச்சிது. அலாங் வித் திஸ் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் அ யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ஆல்சோ. ஸோ யூட்டிலிட்டி ஸ்பேஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.7 feet இன்ட்டு 3.9. ஸோ இந்த யூட்டிலிட்டி space we can keep our washing machine and other things as we need. So very neatly organized and planned floor plan சொல்லுவோம் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில். அதுவும் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்க ஒரு விதம். ஸோ வெரி நைஸ் கைஸ், ஸோ ஃபார் ரியலி குட். வாங்க அப்படியே ஃபர்தர் நம்ம போய் இந்த வீட்டை ரிவ்யூ பண்ணிகிட்டே ஃபர்தர் பேசுவோம். ரொம்பவே கிச்சனுமே பார்த்திங்கன்னா நமக்கு டேரெக்டாக அவுட் சைட் லைட் பால்கனியை பார்த்த மாதிரி இருக்கிறதுனால நல்லா பிரைட்டாக இருந்தது, நேச்சுரல் லைட்டிங். அண்ட் இன்டீரியர்ஸ் இவங்க இந்த டெமோ யூனிட்க்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வீடு ரொம்ப ஆம்பியண்ட்டாக நம்ம பண்ணும் போது எப்படி பண்ணலான்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படியே டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ் த காமன் டாய்லெட். ஸோ காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் 5.11 இன்ட்டு 4.11 feet. இதுதான் இந்த காமன் டாய்லெட். ரொம்பவே நீட்டாக இருந்தது. த டைல்ஸ், த இன்டீரியர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க இங்கே. ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு காம்பேக்டான ஒரு டாய்லெட் சைஸில் ப்ரிட்டி ஸ்பேஸை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்டையர் ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க as I said earlier. ஸோ வாங்க அப்படியே காமன் டாய்லெட் பக்கத்தில் இருக்கிறது தாங்க மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் 12.6 feet இன்ட்டு 10.6 feet. ஸோ ரொம்பவே பிரைட்டாக இருந்தது இந்த ரூம், விச் இஸ் ஹேவிங் ப்ராப்பர் ஏர் வென்டிலேஷன், விண்டோஸ் எல்லாமே. ஸோ இன்டீரியர்ஸ் பார்க்கும்போது நம்ம அதர் பெட்ரூம்ஸ் மாதிரி சிமிலர் இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குது இந்த மாதிரி இன்டீரியர்ஸ் பார்க்கும்போது எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பரான இன்டீரியர்ஸ் பண்ணால் நமக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம். குவைட் ஸ்பேஷியஸ், அட் த சேம் டைம் வெரி ஆம்பியன்ட்.
நல்லா இருக்குது. ஸோ சைஸ் நான் சொன்னது தாங்க இஸ் 12.6 into 10.6 feet. ஸோ அவைலபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்டில் கரண்ட்டாக we have 43 units available, combination of 2, 2.5 and 3 BHK. So if you are interested, do call me in the number mentioned in the description. ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க அட்டாச்ட் டாய்லெட் தான் இது. ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7.10 into 4.11 feet. ஸோ வெரி குட்ங்க என்ன கேட்டிங்கன்னா இந்த இது. ஸோ வாங்க குயிக்காக அப்படியே ஃபர்தர் நம்ம டைனிங் ஏரியாவுக்கு வருவோம். டைனிங் ஏரியாவிலேருந்து நம்ம பார்க்கும்போது we have a pretty neat space. இங்கே வந்து ஒரு பால்கனி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூபிவிசி டோர்ஸ் போட்டிருக்காங்க. வாங்க குயிக்காக பால்கனி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ பால்கனியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் 5.2 feet into 10.6. நல்ல ப்ராடான ஒரு பால்கனி தான். ஸோ ஹையர் ஃப்ளோர்ஸ்லேருந்து நம்ம ஒரு சின்ன டேபிள் சேர் செட்டப் மாதிரி போட்டோன்னா ரொம்பவே நமக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும். அட் த சேம் டைம் உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது இட் வில் லுக் வெரி குட். ஸோ pretty decent and I like this balcony and the unit so far. வாங்க ஃபர்தர் அப்படியே இந்த வீடை ரிவ்யூ பண்ணிகிட்டே பேசுவோம். ஸோ லாஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இஸ் த பெட்ரூம் நம்பர் 3. இந்த டெமோ யூனிட்டில் இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் 10.6 feet into 12 feet. இந்த ரூமுக்கு அட்டாச்டு டாய்லெட் கிடையாது. பட் வித் த ஸ்பேஸிங் ரொம்பவே ஒரு கிட்ஸ் பெட்ரூம்னாக்க ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. சிம்பிளாகவும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. வெட்ரிஃபைட் டைல்ஸ் போட்டு நீட்டான வால் ஃபினிஷிங் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. சின்ஸ் phase 1 இஸ் கம்ப்ளீட்டட், நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பார்க்கும்போது யூ வில் ஹாவ் அ வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஈவன் டாக் டு த கஸ்டமர்ஸ் ஹூ ஆர் ஸ்டேயிங் தேர். ஸோ இப்போ நான் கரண்ட் ப்ராஜெக்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபார் ஐடியா பர்பஸஸ். குயிக்காக அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு 2 BHKவை ரிவ்யூ பண்ணுவோம். ஆசம் கைஸ், இப்போ நீங்கள் இந்த 3 BHKயோட ரிவ்யூவை பார்த்தீங்க. அட் த சேம் டைம் வந்து ஆக்சுவல் அப்பார்ட்மெண்ட் அண்ட் இவங்களோட டெமோ யூனிட் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 3 BHKயோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1428 ஸ்கொயர் ஃபீட். ஸோ பேஸ் ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 50 lakhs கிட்ட வரும். அண்ட் ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ்னால் ரஃப்லி 65 lakhs கிட்ட வருது. ஸோ
நம்மளோட ஃபேஸ் 2லேருந்து நமக்கு எக்ஸஸ் ரியல் ஃபேஸ் 1 கேட்லூனியா சிட்டியோட வியூ இந்த மாதிரி தான் கிடைக்கும். வாங்க குயிக்காக நம்ம 2 BHK ரிவ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 2 BHK நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிற யூனிட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் 861 ஸ்கொயர் ஃபீட். ஸோ 861 ஸ்கொயர் ஃபீட்ன்றது ப்ரெட்டி டீசெண்டான ஒரு சைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் 2 BHK 2.5 BHK அண்ட் 3 BHK அவைலபிளாக இருக்குது. ஆல் டுகெதர் 43 யூனிட்ஸ் அவைலபிளாக இருக்குது. த சேம் டைம் இந்த நியர்பை சரௌண்டிங்கில் இன் ஃபியூச்சர் ஒரு 2.6 kilometers ஃப்ரம் த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சிறுச்சேரி சிப்காட்லேருந்து தேர் இஸ் அ ப்ரப்போஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் பிஹைண்ட் சிறுச்சேரி சிப்காட். ஸோ இங்கே வாங்குறவங்களுக்கு ஃப்யூச்சரில் மெட்ரோ ட்ரெயின் ப்ரொவிஷன்ஸுமே கிடைக்க போகுது. ஸோ இப்போ நம்ம நிற்கிறது தாங்க பால்கனி. ஸோ பால்கனியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் 4.1 feet இன்ட்டு 10.6. ப்ரிட்டி டீசெண்டான ஒரு பால்கனின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பால்கனிலேருந்து அப்படியே வாங்க குயிக்காக வீட்டுக்குள்ளே போவோம். ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா இஸ் 861 ஸ்கொயர் ஃபீட். இதோட லிவிங் ரூம் ரொம்பவே ஸ்பேஷியஸாக தெரிஞ்சுது இந்த லிவிங் ரூம் எனக்கு. ஸோ லிவிங் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் 22.1 feet இன்ட்டு 10.6. ரொம்பவே டீசெண்டாக இருந்தது. நம்ம டிவி, சோஃபா, டைனிங் டேபிள் எல்லாம் போட்டாலுமே இந்த ஹால் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்கும். ஸோ குயிக்காக வாங்க பெட்ரூம் நம்பர் 1 நம்ம பார்த்துருவோம். ஸோ பெட்ரூம் நம்பர் 1ஓட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் 11.6 feet இன்ட்டு 10.6. ஸோ கொஞ்சம் ஸ்பேஷியஸாக டீசெண்டாக தான் இருந்தது. அண்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுதுன்னா லைக் ஸ்ட்ரக்சர் வைஸ் பிளாஸ்டரிங் வைஸ் முடிச்சிட்ருக்காங்க. கீழே ஃப்ளோர் டைல்ஸுமே லே பண்ணியிருக்காங்க. ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ் பிஓபி போட்டு டைல்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் எண்ட் கஸ்டமர்ஸ்க்கு அது கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ பெட்ரூம் நம்பர் 1ல் இருக்க அட்டாச் பாத்ரூம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் 4.10 feet into 4.10 into 7.10 feet is the இது. ஸோ இப்போ குயிக்காக நம்ம பார்க்குறது தான் இஸ் தி மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் 11.6 into 10. ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த 2 BHK யூனிட்டில் 2 பெட்ரூம் சைஸஸுமே இஸ் சிமிலர் சைஸ். த சேம் டைம் இந்த பெட்ரூமில் யூ கெட் அ செப்பரேட் ஸ்பேஸ் ஃபார் வார்ட்ரோப். ஸோ அந்த ஸ்பேஸில் நம்ம வார்ட்ரோப் வச்சுக்க முடியும். அண்ட் ரொம்பவே நல்லா தான் இருக்குங்க பார்க்குறதுக்கு ப்ராஜெக்ட் the way how it is progressing. ஸோ இந்த 2 BHKவோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ப்ரைஸ் வில் பி அரவுண்ட் 29 lakhs 30 lakhs அந்த மாதிரி இருக்கும். ஆல் இன்க்ளூசிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வில் பி ரஃப்லி அட் 40 lakhs 39.8 lakhs அந்த மாதிரி வருங்க. ஸோ ஐ ஹோப் யூ ரியலி லைக் திஸ் வீடியோ. ஸோ நீங்கள் குயிக்காக நோட் பண்ண வேண்டிய கப்புள் ஆஃப் இம்பார்ட்டண்ட் கீ இன்ஃபர்மேஷனும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் காமன் டாய்லெட். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.10 into 5.10, which is decent size நம்ம சொல்லலாம். So with that we have come to the end of this particular video. So few important and highlights of this particular project நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், கேர்ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. ஸோ டெவலப்மெண்ட் சைஸ் மொத்தமாக 15 acres. இந்த 15 acresல phase 2 A block இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மொத்தமாக 3.5 acres. ஹேண்டட் ஓவர் பார்த்திங்கன்னா வந்து ஏப்ரல் 2022 ஹேண்ட் ஓவர். ஸோ இப்போ பார்க்குறது தான் நம்ம இந்த ப்ராஜெக்டோட ப்ரைவேட் டெரஸ். ஸோ ப்ரைவேட் டெரஸ்லேருந்து என்ன மாதிரி வியூ கிடைக்குது, இங்கே எப்படி இருக்குன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். த சேம் டைம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா கைட்லைன் வேல்யூ இஸ் 1800 rupees அண்ட் கார்பெட் ஏரியா 74% ஆஃப் த சேலபிள் ஏரியா கொடுக்குறாங்க. அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் அவைலபிள். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த ஏரியா தான் இஸ் ப்ராப்பர் வாட்டர் ரிசோர்ஸ்ட் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கேருந்து தான் நாவலூர் அண்ட் படூருக்கு வாட்டர் சப்ளை ஆகுது. த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் புக் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். புக்கிங் அமௌண்ட் இஸ் 1 lakh rupees அண்ட் அப் டு 90% ஆல் மேஜர் பேங்க்ஸ் ஆர் ஃபண்டிங். அண்ட் இங்கேருந்து ஸ்கூல்ஸுமே பார்த்திங்கன்னா பிஎஸ்பிபி, வேல்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல் மேஜர் ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்து ப்ராஜெக்ட்குள்ளே வந்து சில்ட்ரன்ஸை பிக் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கு. அண்ட்
great amenities and great construction quality which is theme based done by XS Real. என்னோட verdict என்னன்னா definitely you can consider at the price point, and people who are working in this nearby location, it will definitely be very happy to live in this particular project and connect to the work and the world very easily with the road connectivity. So thanks for watching Barney's Budget Homes, and do subscribe and comment on this video if you have any question, and do call the number mentioned in the description. Happy home hunting, guys. Bye.